நம்மில் பல பேருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலினை பற்றி தெரியும். அவரது மனைவி துர்கா ஸ்டாலினை பற்றி தெரியுமா? துர்கா ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு பகுதியை பூர்வீகமாக கொண்டவர். துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய தாத்தா திரு சாரங்கபாணி அப்போது ஒரு மிகப்பெரிய நாதஸ்வர வித்வானாக வலம் வந்தார். அவருடைய தந்தை ஜெயராமன் ஒரு ஆசிரியராக பணியாற்றி வந்தார். துர்கா ஸ்டாலினுக்கு சாருமதி என்ற சகோதரியும் ராஜமூர்த்தி என்ற சகோதரனும் இருந்த சூழ்நிலையில் அவருடைய அம்மா தனஞ்செயந்தி இவர்களது இளம் வயதிலேயே இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக, அதன் பின் துர்கா ஸ்டாலினின் தந்தை ஜெயராமன் சுசிலா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஜெயந்தி என்ற ஒரு மகள் பிறக்க தனது தங்கைகள் மீதும் தம்பி மீதும் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார் துர்காவதி எனும் துர்கா ஸ்டாலின். SSLC வரை படித்திருந்த துர்காவதி தனது 20 வயதில் கடந்த 1975ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களின் மகன் மு.க. ஸ்டாலினை திருமணம் செய்து கொண்டார். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடுடைய திருமதி துர்கா ஸ்டாலின் ஒரு எழுத்தாளராக இதுவரை 15ற்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். நம்மில் பல பேருக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலினை பற்றி தெரியும். அவரது மருமகன் சபரீசன் அவர்களை பற்றி தெரியுமா? சபரீசன் அவர்களை பொறுத்தவரை அரசியல் சார்பற்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்ட இவர்களது குடும்பம் சென்னையில் செட்டில் ஆகவே அங்குதான் இவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நட்பு ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் சபரீசன் அவர்களை பொறுத்தவரை தற்போதைய திமுக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் நெருங்கிய உறவினர் ஆவார். சபரீசனும் உதயநிதி ஸ்டாலின் தங்கை செந்தாமரையும் காதலிக்கும் விவகாரம் ஒரு கட்டத்தில் இரு குடும்பத்திற்கும் தெரியவர சபரீசன் குடும்பமோ முதலில் தயங்கினார்கள். காரணம், சபரீசன் அவர்களின் குடும்பம் அரசியல் சார்பற்ற ஒரு நடுத்தரமான குடும்பம். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்களோ மகள் செந்தாமரையின் காதலை புரிந்து கொண்டு சபரீசனுக்கு அவரை திருமணம் செய்து வைத்தார். தனது பள்ளிக்கால தோழர் சபரீசனை தனது தங்கை செந்தாமரையை திருமணம் செய்து கொள்ள இவர்களின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தார் உதயநிதி ஸ்டாலின். தற்போது உதயநிதி ஸ்டாலின் தனது தந்தையைப் போல அரசியலில் கவனம் செலுத்த சபரீசனோ மு.க. ஸ்டாலினுக்கு வலதுகரமாக செயல்பட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் மு.க. ஸ்டாலின் மகள் செந்தாமரை பல கல்வி நிறுவனங்களையும் தொழில் நிறுவனங்களையும் நடத்தி வருகிறார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் குடும்ப நண்பரின் வாரிசு. MCA பட்டதாரியான அன்பில் மகேஷ் அவர்களின் தாத்தா அன்பில் தர்மலிங்கம், அப்பா அன்பில் பொய்யாமொழி, பெரியப்பா அன்பில் பெரியசாமி என பரம்பரையாக திமுக குடும்பம் என்பதால் அன்பில் மகேஷின் தாத்தா அன்பில் தர்மலிங்கமும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். பின் அன்பில் மகேஷின் அப்பா அன்பில் பொய்யாமொழியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இரண்டாவது தலைமுறை நண்பர்களாக விளங்க, ஒரு கட்டத்தில் இளம் வயதிலேயே அன்பில் மகேஷின் தந்தை அன்பில் பொய்யாமொழி இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக, பின் அன்பில் மகேஷ் ஸ்டாலின் குடும்பத்தில் இன்னொரு பிள்ளையாகவே மாறிப்போனார். ஸ்டாலின் அவர்களின் வீட்டிலேயே வளர்ந்ததால் உதயநிதி ஸ்டாலினின் உயிர் நண்பராக விளங்கிய அன்பில் மகேஷ் ஆரம்பத்தில் உதயநிதியின் ரசிகர் மன்றத்தை கவனித்து வந்தார். பின் 2015இல் திமுகவின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் பதவியை பெற்றவர். அதன் பின் 2021 தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பில் மகேஷுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு கொடுத்து கௌரவப்படுத்தினார் மு.க. ஸ்டாலின்.